நேற்று இன்ஸ்டாகிராமில் நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லி ஒரு பரதேசி, அது ஏதோ ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு வாட்டர்மெலனை தின்னுட்டு கஜினி ஸ்டைலில் ஏதோ பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் கையை ஆட்டிக்கிட்டு. ஐயா, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா? உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. சரி, அந்த ஆள் தான் ஏதோ பண்ணுறான் பைத்தியக்காரன் மாதிரின்னு பார்த்தாக்க, இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க பூரா பைத்தியக்காரனாக இருக்கிறான். தேவையில்லாத வேலை எதுக்கு? ஏதோ கூட்டு போய் ஷோரூம் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க, ஏதோ ஸ்டேஜ் ஏற்றி விட்டு எதோ பண்ண வைக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக எல்லாம் இருக்கிறவங்களாம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அந்த ஆள் பண்ணுறது உண்மையாலுமே பார்க்குறதுக்கு கோமாளித்தனமாக இருக்குது. கோமாளித்தனத்தை ரசிக்கலாமே தவிர அதை வந்துக்கிட்டு இந்த அளவுக்கு அதை தூக்கி பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நாட்டில் நல்லது பண்ணுறவன், நல்ல திறமையை உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருமே யாரு கண்ணுக்கும் தெரியறது இல்லையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டேஜில் நின்றுட்டு நாய் கவர மாதிரி அந்த வாட்டர்மெலனை கையில் வச்சுக்கிட்டு நாய் கவர மாதிரி கவிக்கிட்டு ஏதோ கையால் அப்படி இப்படி அசைக்கிறாரு. அது ஒரு 10 கூட்டம் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குது. கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இதில் ஒரு பொழப்புன்னு இதை பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறேன் தெரியுமா, யாருமே திரும்பி பார்க்கலன்னா அவன் பாட்டு அந்த ஆளை பார்க்கல, அந்த ஆள் வேலை செய்யல. ஒரு 4 பேர் நின்று கூட்டம் கூடி ஏதோ குரல் வித்த காட்டுறாங்கன்னு நின்று பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. நிறைய திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதெல்லாம் யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாங்க போல். எல்லாம் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை எழுதி பிடிச்சிக்கிட்டு தான் கட்டிட்டு அழுது இந்த நாடு. என்ன பண்ணுறது?